அப்புறம் இப்போ 2 நாளாக ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. அந்த காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதில் வந்து 2 வீலர் தெஃப்ட் அதிகமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு பார்த்துருக்காங்க. அந்த டீம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி அந்த இதெல்லாம் பார்த்து ஒரு 2 பேர், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், சரத்பாபு, விமல்குமார், அவன் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அவங்க 2 வீலர் ஒரு சில இதை கன்ஃபஸ் பண்ணதோட இவர்களுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அடையாளம் காட்டுறாங்க. மணிகண்டன் அப்படின்னு சொல்லி 2021 பேட்ச். முதல்ல வந்து 5 பட்டாலியனில் இருந்திருக்காப்புல, இப்போ 3rd பட்டாலியன், இப்போ இதுக்கு போயிருக்காப்புல. இது வந்து இப்போ காவலர் கைது செய்யப்பட்டவர்கள் அந்த போலீஸ் கைதுன்னு தானே வரும். இதுதானே இன்னைக்கு ஹைலைட் ஆகும். திருட்டு போய் திருடுவேன், பிடிப்பேன், மாட்டுவேன், ஜெயிலுக்கு போவேன், வருவேன். போலீஸ் மாட்டுறான்னா அது ஹைலைட்டு தானே. அந்த ஏற்கனவே 9th பட்டாலியனில் இருந்தான் ஒருத்தன், டென்னிஸ் ராஜ். அவன் வந்து அந்த தூத்துக்குடி கடற்கரை ஓரம் இருந்த ஒரு பெண்ணிட்ட போய் அவங்க ஏதோ ஒரு காதல் ஜோடியோ ஒரு நட்பு ரீதியாக பேசிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட மிரட்டி செயினை பறிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் வந்து டியூட்டிக்கு போன இடத்துல நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஸ்பா அதுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்ணை மிரட்டி பணம் கேட்டான்னு ஒரு 2 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. வந்து பிரான்சிஸு, அப்புறம் இன்னொரு போலீஸுன்னா சேதுபதி ராஜா, 2 பேரும் அரெஸ்ட் ஆனாங்க. ஆனால் இது எல்லாம் அதுவும் 9th பட்டாலியன் தான். நம்ம கமாண்டண்ட் கார்த்திகேயன் வார்ப்பு இதெல்லாம். ஆனால் அந்த டென்னிஸ் ராஜாலாம் வந்து கமாண்டண்ட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு நிலையத்துக்கு இதுக்கே வர்றதில்லை, டியூட்டிக்கே வர்றதில்லை. அவர் கபடி டீமில் இருக்கிறது மாதிரி அது மாதிரி தான் இவன் இருந்திருப்பான் போல். ஆனால் இவன் வந்து வயசு 32, 2021 பேட்ச்சு. என்னதான் கமாண்டண்ட்டு என்னதான் பார்ப்பீங்க? அப்போனா அந்த நேரடி இவனுக்கான இமீடியட் சுப்பீரியர் என்னதாங்க பார்ப்பீங்க? கீழே இருக்கக்கூடிய போலீஸு நீங்கள் பார்க்குற இடமே அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் உங்களது மொத்த கண்காணிப்பும். அதுக்குள்ளே இப்படி பண்ணுறானே. போலீஸ் கைதுன்னு வர்றது நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு பார்க்குறதுக்கே இங்கேருந்து பார்க்கலையே கஷ்டமாக இருக்குது. அங்கே நேரடியாக அந்த கமாண்டண்ட் பார்க்குறதுக்கு அசிங்கமாகவே தெரியாதா? இல்லைன்னா வந்து உங்கள் போலீஸ் மூளையை பயன்படுத்தி மாட்டிக்கிடாத அளவுக்கு அவனுக்கு திருட்டு சொல்லிக் கொடுங்களே. இவன் திருட்டில் 2 வீலர் தெஃப்ட்டில் கொடியேட்டி பறந்துருக்கான். 2 வீலர் தெஃப்ட்டுக்குனே ஒரு ஷோரூம் வச்சு நடத்திருக்கான். அதை பாருங்கள், எத்தனை வண்டி இருக்கிற புது வண்டியை பூரா தூக்கிட்டு வந்துருவான் போல. இவன் ஒய்ஃபு போலீஸுன்னாங்க, அதை கோஆக்யூஸ் ஆக்குங்க. அது போலீஸுக்கு தெரியாதா? வீட்டில் இருக்கிற போலீஸுக்கு டெய்லி போகிறேன் வர்றேன், காசு பணம் புழங்குது, வித்தியாசமான வண்டியில் வர்றேன், வித்துடுறேன், அப்புறம் வேற வண்டி வருது, தெரியாதா? போலீஸ் தானே. கோஆக்யூஸ் ஆக்கி 2 பேரையும் ஜெயிலுக்கு கொண்டு போய் அப்பனா தான் இது தெரியும், அடுத்தவனுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கும்.